உண்மையிலே நான் இந்த கல்லூரிக்கு வந்து 3 வருடங்கள், அந்த 3 வருடங்களுக்குள் செல்வன் நவரத்ன கலைஞர்கள் 3 நூல்களை வெளியீடு செய்திருக்கிறேன். அதற்கு முதல் எனக்கு எத்தனை நூல்களை வெளியீடு செய்தது தெரியாது. எனது கல்லூரியிலே 2 நூல்களையும் தற்போது ஒரு நூலை வெளியிடுவதை நான் எனது கடவுள் நாளை கண்டு கொண்டிருக்கிறேன். உண்மையிலே இவர் வந்து எமது பாடசாலையிலே எல்லோருடைய நட்பையும் பெற்றொரு மாணவர். நான் இந்த பாடசாலைக்கு வந்து ஒரு 2 கிழமையில வந்து ஒரு நாள் கேட்டால் ஒரு புத்தாம்படி செல்ல வேண்டும் என்று நான் அந்த புத்தாண்டை திரும்பியும் என்னென்ன பார்க்கவில்லை. இவர்களிடம் காசை கொடுத்து அந்த புத்தாண்டை பெற்றுட்டு நான் வெளியே போய் கேட்டேன். இவன் இப்படி நூல் வெளியில இப்பவே ஆரம்பித்திருக்கிறான் எப்படி என்று சொல்லி கேட்க, அவன் இந்த துறையிலே மிக ஒரு கெட்டிக்காரன் சொல்லி அறிவுரை நாள் எனக்கு வார்த்தை கிடைக்கப்பட்டது. உண்மையிலே இந்த மாணவன் வந்து மிகவும் குறுகிய வயதிலே 21 வயதிலே முதல் உரையாற்றியவர்கள் குறிப்பிட்டார்கள் 6 நூல்களை வெளியிட்டார்கள் சொல்லி. உண்மையிலே அது பாராட்டக்கூடிய விஷயம். தாய் தந்தையர்களை விட நான் விட்டுருந்த குறைகளை வந்து இந்த வெளியீடுகளில் வந்து நான் சிறப்பாக வெளியிடுவேன் சொல்லிக்கொண்டு அடுத்து எல்லாருக்கும் வந்து கட்டாயம் நான் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கேன். நன்றி கூட வேண்டியது தமிழர்களுடைய பண்பாடு. அந்த வகையில் இந்த விழா ஒழுங்கமைப்புக்கு உதவி செஞ்ச அனைத்து உள்ளங்களுக்கும் மிக முக்கியமான பங்கு என்னுடைய ஐயா அவர்கள் வந்திருக்கின்றார். யாழ் மாவட்ட சிவில் நோக்கவே அதாவது யாழ் மாவட்ட நீளமையாக அத்தியட்சர் அவர்கள் இந்த பத்திரிகையிலே கேள்விப்பட்டு இப்படி நூல் வந்து வெளியிடுகிறார்களே என்று பார்த்து அங்கே வந்திருக்கின்றார். உண்மையிலே நான் பெருமையடைகின்றேன். பல பத்திரிகை பார்த்து வந்திருக்கின்றார்கள். அவருக்கும் இருக்கின்ற மகிழ்ச்சியாக இருக்கும். ஏனென்று இப்படி தமிழ் புத்தகம் வந்து வெளியிடுகிறார். இவர் தம்பி அவர்கள் இந்த புத்தகம் வெளியிட்ட முக்கிய குறிக்கோள் இது சம்பந்தமாக தமிழ் புத்தகங்கள் மிக மிக கொண்டு அதற்கு இல்லை என்று சொல்லலாம். ஆக எங்களை போன்ற எங்களுடைய சிறுவர்கள் கல்வி இருக்கின்ற தொழில்நுட்ப அழகுகளுக்கு பயோடெக்னிக்கா இருக்கலாம், டெக்னாலஜியா இருக்கலாம், அவைகளிலே இது ஒரு பகுதி, மிக முக்கியமான ஒரு பகுதி. கூடை பாடங்கள் இருந்தாலும் கூட 2003ஆம் ஆண்டு எமது கலைத்திட்டத்தில் முதலாக தகவல் தொடர் பாடல் தொழில்நுட்பம் என்கின்ற பாடம் உயர்தரத்திலே ஜெனரல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்கின்ற வகையிலே உட்புகுத்தப்பட்டது. உயர்தரத்தில் கற்கின்ற அனைவரும் இந்த பாடத்தை கற்று வந்தார்கள். பின்னர் 2006ஆம் ஆண்டில் காப்போத்தா சாதாரணத்தில் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் என்கின்ற பாடம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் பின்னர் எமது நாட்டின் தேவைகளையும் வேலை வாய்ப்புகளையும் முன்னிட்டு இந்த தொழில்நுட்ப பாடங்களாகிய பாடங்கள் 2013ஆம் ஆண்டிலே எமது கல்வி திட்டத்தில் சேர்க்கப்பட்டது. இது சேர்க்கப்பட்டதற்கான காரணங்களாக வேலையில்லாதோர் பிரச்சனை, திறன்மிக்க வேலையாட்களை உருவாக்குதல் போன்றவற்றின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டன. இதன் முதல் பிரிவிலேயே இந்த தொழில்நுட்பத்தினை ஒரு பாடமாக எடுத்து கற்று வந்தவர் இந்த கஜன். இந்த பாடத்தின் முக்கியத்துவம் இவ்வாறு இருக்கையில் நிறைந்த புத்தகங்கள் சிங்களத்தில் வந்திருந்தாலும் கூட தமிழ் மொழியில் புத்தகங்கள் கிடைக்கவில்லை. இந்த இடத்தை நிரப்பக்கூடிய வகையில் கஜன் அவர்கள் அந்த புத்தகத்தை தயாரித்ததன் மூலம் தானும் ஒரு பல்கலைக்கழகத்திற்கு இந்த துறையிலே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த புத்தகம் நான் கூற வேண்டும் யாருக்கு பயனுடையது. பிரதிகள் பெற விரும்புபவர்கள் தொடர்ச்சியாக இந்த புத்தக பிரதிகளை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அரங்கத்துக்கு அழைக்கின்றோம். ஒவ்வொருவராக பெயர் குறிப்பிடுவதில் இருக்கின்ற இடையூறுகளுக்காக மனம் பெருந்தி இந்த சிறப்பு பிரதிகளை பெறுவதற்காக தாங்கள் அனைவரையும் அன்போடு இந்த அரங்கத்துக்கு அழைக்கின்றோம்.
අධ්‍යාපන ගමනේ උසස් අධ්‍යාපනය ලබාගෙන இந்த பிரதேசமானது நாட்டில் கொடிய யுத்தம் இடப்பெயர்வுகள் எல்லாம் நடந்து முடிந்த நிலையிலே இப்படியான மாணவன் வந்து இப்படியான ஒரு கல்வி செயற்பாடு இவ்வளவு முன்னேற்றத்துக்கு வந்திருக்கிறது என்பது அனைவராலும் போற்றக்கூடிய ஒரு விவரமாகும். මේ වන විට මේ දරුවා වයඹ විශ්වවිද්‍යාලයේ අධ්‍යාපනය ලබන බව මට දැනගන්න ලැබුණා. என்னால் அறியக்கூடியமாக இருந்தது இந்த மாணவருக்கு வந்து 21 வயது தான். මෙම විශ්වවිද්‍යාලය වයඹ විශ්වවිද්‍යාලය පිළිබඳ දෙන කුලියාපිටිය නගරය තුළ அதாவது வந்து இவர் பல்கலைக்கழகத்தில் பயன்ப கல்விக்கழகம் அதாவது வந்து இந்த கல்விக்கழகம் இருப்பது குளிஜாப்பட்டி நகரில் ஆகும். මම ආඩම්බර වෙනවා කුලියාපිටිය නගරය මගේ ගම් ප්‍රදේශය. මම ආඩම්බර වෙනවා මට අද මේ අවස්ථාවට සහභාගී වෙන්න ලැබීම ගැන මම ගොඩාක් සතුටු වෙනවා. நானும் வந்து அப்பிரதேசத்தை சேர்ந்தவர் என்றபடியால் இந்த மாணவன் அப்பிரதேசத்துக்கு வந்து கல்வி கற்பது என்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ඒ නිසා මම මේ අවස්ථාවේදී ශ්‍රී ලංකා පොලිසිය වෙනුවෙන් මේ දරුවාගේ අනාගතය වෙනුවෙන් යමක් ගන්න තියෙනවා නම් හැම අවස්ථාවකම මේ ප්‍රදේශයේ කාර්යකාරී කාලය සහ මේ දරුවා ඉගෙන ගන්න කාලය තුළ එහිදී මගේ வடிவமைத்தாலும் ஆசிரியருக்குரிய அந்த மாணவர்களுக்குரிய ஆசிரியருக்குரிய புத்தகங்கள் இல்லை. அந்த புத்தகங்கள் வரிசையிலே உண்மையிலே இந்த நிலாடுவை நூல் வெளியிடாது மிகவும் ஒரு முக்கியமான நூலாக இருக்கின்றது என்று சொன்னால் இவரை தொடர்ந்து இனிவரும் காலங்களிலே இந்த பொறியியல் தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்ளும் மாணவர்கள் பயன்படக்கூடிய வகையில் மிகவும் இலகுவான எளிய மொழிநடையிலே இந்த நூலை வடிவமைத்திருக்கின்றார். உண்மையிலே இந்த மாணவருடைய முயற்சி ஒரு பெரிய முயற்சி. ஏனென்று சொன்னால் அவருடைய தாப்பன சொல்லும்போது சொல்வார், தான் சுலசை பாசனவனா முதல் மகனுக்கு வேண்டி கொடுத்த ஒரு செய்த வேலை, அது வந்து ஒரு கணினியை தான் வேண்டி கொடுத்தேன்னு சொல்லி அந்த கணினி ஊடாக தான் பெரிய தொழில்நுட்பங்களை கூட கற்றுருக்கிறேன் சொல்லி அந்த கணினியை வச்சு தன்னோட வீட்டில் இருந்து இன்றைய மாணவர்கள் வந்து திசை மாறி செல்கிற நிலையிலே அந்த கணினியை வச்சு தன்னுடைய திறனை பயன்படுத்தி அந்த கணினியூடாகவே இந்த புத்தகங்களை வடிவமைக்கின்ற திறனை பெற்று அதனூடாக வந்து எத்தனையோ பேருக்கு எத்தனையோ புத்தகங்களை ஆகக்கூடிய எழுதக்கூடிய வெள்ளவை இருக்கு. அதை அந்த புத்தகங்களை அதை பதிப்பித்து வெளியிடக்கூடிய நிலைமை அந்த அளவுக்கு அவருடைய தொழில்நுட்ப திறன் இல்லை. அப்போ உண்மையில வந்து அவருடைய அந்த கணினி கொண்டு கணினியை அவர் ஒரு பாடமாக படித்திருக்கின்ற ஐசிடி ஒரு பாடமாக படித்திருக்கின்ற ஆகிய அவர் கணினியூடாக வந்து தன்னால் எழுதப்பட்ட எழுதப்பட்ட ஆசிரியர்களை கூட உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியை செய்திருக்கின்றார். உண்மையில வந்து அவருடைய முயற்சிக்கு அவருடைய பாடசாலை அவருடைய குடும்பம் எல்லாமே பின்புலமாக இருந்தது. அந்த வகையில தான் அவர்